என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இலங்கை சிறையில் உள்ள 86 தமிழக மீனவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்று நேற்று முன்தினம் தமிழக அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. நேற்றைய தினம் அதிமுக எம்பிக்கள் அடங்கிய குழு வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜை சந்தித்து கச்சத்தீவை மீட்பது, தமிழக மீனவர்கள் பிரச்சினை தொடர்பான ஒரு சுமூக முடிவை விரைவில் எட்ட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்றை அளித்திருந்தது. இதுபோன்ற நடவடிக்கைகளுக்கு பிறகு இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் நடவடிக்கைகள் இனி இருக்காது என்ற அடிப்படையில் நம்பிக்கையோடு கடலுக்கு சென்ற தமிழக மீனவர்கள் 36 பேர் மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்போது கைது செய்யப்பட்டிருக்கூடிய மீனவர்களை விடுவிக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா மீண்டும் இந்திய பிரதமருக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். ஓயாத கடல் அலைகள் போல ஓயாமல் இருக்கக்கூடிய தமிழக மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு சொல்லப்போகும் மத்திய அரசின் நடவடிக்கை ஏன் இவ்வளவு தாமதமாக இருக்கிறது? மத்திய அரசு மீனவர் பிரச்சனையில் சுணக்கம் காட்டுகிறதா? மாநில அரசு பலமுறை கடிதம் எழுதியும் மத்திய அரசு செவிசாய்க்காதது ஏன் என பல கேள்விகள் எழுகின்றன. இல்லை, மாநில அரசு போதுமான அழுத்தம் தரவில்லை என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகின்றன. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்ற கோரிக்கைகளும் எழுந்த வண்ணம் இருக்கின்றன. கைது செய்யப்படக்கூடிய தமிழக மீனவர்களின் அவல நிலையை போக்க என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும்? இது போன்ற கைதுகள் நிகழாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? ஏற்கனவே பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை மீட்க மத்திய அரசு எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல கேள்விகளும் இதை ஒட்டி எழுந்திருக்கின்றன. இது குறித்து இன்றைய நேர்பட பேச அமர்வில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு திரு ஜே கோசுமணி, மீனவர் மக்கள் முன்னணி, பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு ராமசுப்ரமணியன், அரசியல் ஆர்வலரும் எழுத்தாளருமான திரு முத்துக்குமார், காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு கோபண்ணா. தொடர்ந்து பேசலாம். உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். நான் என் துவக்கத்தில் சொன்ன மாதிரி கடல் அலைகள் ஓயாதுங்கிற மாதிரி இந்த மீனவர் பிரச்சனையின் போதும் ஓயாமல் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு புறத்தில் ஏதோ ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட், விடுதலை செய்யப்படுறாங்க, நாடு திரும்பிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அந்த செய்தியோடு போறவங்க மறுபடியும் கைது செய்யப்படுறாங்க. இது அரசுகள் மாறுது, ஆனால் ஆட்சிகள் மாறுது, காட்சிகள் மாறலைங்கிற மாதிரி தொடர்ச்சியான நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது. மைய பிரச்சனை என்ன? உங்கள் பாதிப்பு என்ன? அதாவது இந்த பிரச்சனை 1974 கச்சத்தீவை இந்திய அரசு இலங்கைக்கு தாரை வார்த்த பின்பு கூட இந்த பிரச்சனை வரலை. 1983 இலங்கையில் இருக்கக்கூடிய உள்நாட்டு கலவரம் தொடங்கிய பிறகு தான் இந்த பிரச்சனை வருது. ஆரம்ப காலங்களில் நம்ம கச்சத்தீவை இந்திய அரசு தாரை வார்த்த போது கூட நம்முடைய பாரம்பரியமான மீன்பிடி உரிமைக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. என்னன்னா அந்த 74 கச்சத்தீவு ஒப்பந்தத்தில் சரத்து 5 ஆறுகளில் மிக தெளிவாகவே மீனவர்கள் ஆலய வழிபாடு செய்யலாம், வலை உலர்த்தலாம், ஓய்வு எடுக்கலாம், மீன் பிடிக்கலாம் என்கின்ற அந்த சரத்துக்கள் இருந்ததுனால பாரம்பரியமான முறையில் மீன் பிடிக்க போகிற விஷயத்தில் நமக்கு என்ன பிரச்சனை இல்லைன்றதுனால நம்ம அன்னைக்கு விட்டுட்டோம். ஆனால் 76 இந்திய அரசும் 2 நாட்டு பிரதமர்களும் போட்ட ஒப்பந்தத்தை மீறி 2 நாட்டு வெளிவிவகார அதிகாரிகள் மட்டத்தில் அந்த சட்டத்தை அவங்க திருத்தி இருக்காங்க. இதை நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இங்க இருந்தா வரலாற்று நம்ம அடுத்தடுத்த கட்டங்களை போலாம். இன்னைக்கு பிரச்சனை என்ன? ஒரு புறத்துல விடுதலை செய்வோம்னு அறிவிக்கிறாங்க, அவங்க வருவாங்கன்னு தமிழக அரசு அறிவிக்குது, ஒரு குழு போய் வெளியுறவுத்துறை அமைச்சர் சந்திக்கிறாங்க. ஆனா மறுபுறத்திலேயே கைது நடவடிக்கை தொடருது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கரண்டான விஷயங்களுக்குள்ள வாங்க. வரலாறு என்ன விஷயம்னா, இப்போ 86 மீனவர்கள் விடுதலை செய்ய போறாங்க அப்படின்னு நேற்றைய முன்தினம் தமிழக அரசு அறிவிக்குது. நம்மளும் பெரிய ஆனந்தத்தோட ஆர்வத்தோட மீனவர்கள் விடுவிக்கப்படுறாங்க அப்படின்னு நினைச்சோம். இன்றைக்கு 34 மீனவர்களை கைது செய்திருக்காங்க. இதில் என்ன பிரச்சனைனா, நம்முடைய மீனவர்களை விடுதலை செய்வது மட்டும் பிரச்சனை இல்லை, அங்க இருக்கக்கூடிய விசைப்படகுகளையும் சேர்த்து விடுதலை பண்ணாதான் நம்மளுடைய சந்தோஷத்துக்கு கணக்கெடுக்க முடியும். ஆனா விசைப்படகுகளை அங்க வச்சுக்கிட்டு வெறும் மீனவர்களை மட்டுமே விடுதலை செய்வது என்பது மத்திய அரசு மீனவர்கள் மீது அக்கறை காட்டாதது தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுதும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கு. அதற்கு ஒரு மாற்றாக பிஜேபி வந்த பிறகு ஒரு மாற்று கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுதான் இன்றைக்கு பிஜேபி அரசு தமிழக மீனவர்கள் ஒட்டுமொத்தமாக பல்வேறு மாவட்டங்கள்ல நாங்களே ஓட்டு போட சொன்ன சூழல் உருவாச்சு. ஆனா இன்னைக்கு என்ன நினைக்குதுன்னா, ஆட்சி தான் மாறி இருக்க தவிர காட்சிகள் மாறவில்லை, அது அப்படியே தான் இருக்குது. இதுல வெளிவிவகாரத்துறையில இலங்கையினுடைய நிலைப்பாட்டின் மீது ஒரு அழுத்தத்தை கொடுக்கவே இல்லை.
அங்க பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய சூழல் வேறு, இங்க இருக்கக்கூடிய இலங்கை சூழல் வேறு. அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அரசு நமக்கு எதிரி நாடுன்னு சொன்னாலும் கூட அவர்கள் நம்மளை வந்து பிடிச்சு அடிப்பதோ இல்லது எந்த விதமான சித்திரவதைகளை செய்வதில்லை. ஆனா நட்பு நாடுன்னு சொல்லக்கூடிய இலங்கை இங்க வந்து இவ்வளவு கொடுமைகளையும் பண்ணிட்டு இருக்கு. ஆனா வெளிவிவகாரத்துறை விஷயங்கள்ல வேறுபாடுகள் பாத்தீங்கன்னா மிக பெருசா இருக்கு. மற்ற கொள்கை விவகாரங்கள் எப்படி இருக்குதோ இல்லையோ, மீனவர் பிரச்சனைகள்ல இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் மிகப்பெரிய காங்கிரஸ் அரசுக்கும் பாரதிய ஜனதா அரசுக்கும் வேறுபாடு இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா பாரதிய ஜனதா தரப்புல வைக்கிற வாதம் என்னன்னா, முன்பெல்லாம் கைது செய்யப்பட்டால் விடுதலை செய்யப்பட மாட்டார்கள். ஆனா இப்ப எல்லாம் கைது என்பது ஒரு ப்ரொசீஜர்லாம் மாறிடுச்சு. கைது செய்யப்பட்டு உடனே விடுதலை செஞ்சிடறாங்க. அதுக்கான முயற்சி வெளிவாரத்துறை அமைச்சகம் எடுத்துட்டு இருக்குது. ஆனால் அரசியலுக்காக இவங்க குற்றம் சுமத்துறாங்கன்னு சொல்றாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க மீனவர்கள் விடுதலை செய்வது எப்படி, அந்த நாட்டினுடைய கோர்ட், அந்த நாட்டினுடைய ஜுடிஷியல் அவங்க வந்து கைது பண்றாங்க, அதற்கப்புறம் வந்து சிறையில் அடைக்கிறாங்க, அதற்கப்புறம் வாய்தா வாங்குறாங்க. நம்மளுடைய வக்கீல்களை வச்சு நம்ம வந்து மூவ் பண்ணி தான் வந்து வெளியில வரமே தவிர மத்திய அரசுடைய அழுத்தத்தினால ஒரு நாளும் ஒரு மீனவரும் இதுவரை வெளியில வரல. இதான் உண்மையான விஷயம். கண்டிப்பா வந்துட்டு இவங்க வந்து மாய்ஜான சொல்றாங்க எங்களுடைய இதுதான் அதனாலதான் வெளியில விடுறாங்க. அப்படின்னா உங்களால தான் விடப்படுவோம் சொன்னாக்கா அப்ப விசைப்படகுலையா உங்களால விட சொல்ல முடியல? சரி, நம்ம வரலாம். திரு ராமசுப்ரமணியன், தமிழகத்துல தமிழக சிறைகள்ல இல்ல ஆந்திர சிறைகள் இருக்கக்கூடிய ஒரு 5 மீனவர்களை விடுதலை செய்யணும், அப்பதான் அங்க இருக்கக்கூடிய 86 மீனவர்கள் எடுத்துட்டு வர முடியும்னு இன்றைக்கும் இந்த 86 மீனவர்கள் விஷயத்துல ஒரு ஒரு சுணக்கம் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. இங்க 5 மீனவர்கள் இலங்கை மீனவர்கள் இருப்பதற்கு இலங்கை அரசு தரக்கூடிய அழுத்தத்திற்கு பணிந்து போகக்கூடிய மத்திய அரசு அங்க இருக்கக்கூடிய 86 மீனவர்களை மீட்பதில் அழுத்தம் காட்டுவது இல்லையா? இல்ல டெஃபினட்டா 28ஆம் தேதி அன்னைக்கு 86 மீனவர்கள் வெளியே விடப்படுவார்கள் என்பதில் உறுதி. அதுல வந்து நாம் 2 மீனவர்களை இங்கே இருக்கக்கூடியவர்களை விடுதலை செய்கின்றோம் என்பதும் சொல்லி இருக்கின்றோம். ஆகவே ஒன்றும் நம்ம செய்யலை அப்படிங்கிறது தவறான செய்தி என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆனால் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க பழைய கதையெல்லாம் பேசாதீங்கன்னு. இந்த பழைய கதையை நிச்சயமாக சொல்லணும். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அடிப்படையான மூலாதாரம் என்று பார்த்தீர்கள் என்றால் 1974 அந்த சமயத்தில் ஆர்டிகல் 3 கான்ஸ்டியூஷன் படி யார் அதை செய்திருக்க வேண்டும், பார்லிமெண்ட்ல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு அந்த ரெசல்யூஷன் அதன்படி கொண்டு வந்திருக்கணும். அந்த பார்டர்ஸை மாற்றுவதற்கு 1949 கான்ஸ்டியூஷன் பண்ண ரொம்ப தெளிவாக இருக்கின்றது. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் அதை அடுத்து 1974 தற்பை அமீனு கொடுத்து விட்டாங்க. 1976 என்ன பண்ணினாங்கன்னா மறுபடியும் அவர் நண்பர் சொன்னது போல அங்க யாரும் போக முடியாது, மீன் பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ண. இதனால என்ன ஆயிடுதுன்னா மிகப்பெரிய பிரச்சனை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற, துன்பம் எப்போதும் தொடர்கதை தான் என்கின்ற வகையிலே இது நடந்து கொண்டிருக்கின்றது. அவர் சொன்னது மாதிரி இதெல்லாம் பிரச்சனை இருக்கு தெரியும், ஆனா நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா இதெல்லாம் பிரச்சனையே இல்ல. ஒரு மீனவர் கூட முடிச்சிடறேன், ஒரு மீனவர் கூட கைது செய்யப்பட மாட்டாரு உங்க கடல் தாமரை மாநாட்டில் அறிவிச்சீங்க. மீனவர்களுக்கு என்று தனியாக அமைச்சகம் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்படி எந்த முயற்சியும் எடுக்கப்பட்டது? அதாவது ஒரு விஷயம் நான் சொல்றேன், முன்பு கைது செய்யப்பட்டால் அவர்கள் அப்பப்ப விடுதலை என்பது கிடையாது. அவர் பாட்டு எத்தனையோ வருஷமா உட்காந்து, இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கு தூக்கு தண்டனை கூட கொடுத்துட்டாங்க. ஆனா அதெல்லாம் இருங்க சார், சும்மா நீங்க பேசுமா நான் குறிக்கிடல தயவுசெய்து. ஆகவே அவர்களுக்கு அதெல்லாம் சரி செய்ததுங்கிறது பிஜேபியினுடைய ஆட்சியில தான். இரண்டாவதாக இவர்கள் எப்பொழுது பண்ணலாம், நீங்க ஆரம்பத்தில் சொன்ன இட் இஸ் ஒன்லி எ ஃபார்மாலிட்டி, ப்ரொசீஜரல் ஃபார்மாலிட்டி என்ற வகையிலே இது நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அவர்களெல்லாம் விடுதலை செய்யப்படுவார்கள், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. மூன்றாவதாக இதுல என்னென்ன பிரச்சனைகள் வரும், நண்பர்கள் இன்னைக்கு வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸை பார்த்தீங்கன்னா ஒன்று தெரிஞ்சிருக்கும் இதற்கெல்லாம் என்னென்ன காரணம் அப்படின்னா அதெல்லாம் நண்பர்கள் அது வந்து தெளிவுபடுத்தணும். ஏன்னா நிறைய பிரச்சனைகள் உங்க சைட்ல இருக்கா இல்லையா அப்படிங்கறத நாம அவங்ககிட்ட தெரிஞ்சுக்கணும். அதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா 2-3 விஷயங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்னு, இது நான் சொல்லல, அங்க இருக்கக்கூடிய இன்னைக்கு வந்திருக்கிற இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்ன சொல்லுகின்றது என்றால், இந்தியாவை பொறுத்த மட்டில நமக்கும் முன்னாடி எல்லாம் இருந்த பிரச்சனை என்னன்னா, பிஜேபி வருவதற்கு முன்னாடி ஒரு பெரிய 2 நாட்டுக்குமே ஒரு பெரிய மோதல் இருக்கக்கூடிய நிலைமை இருந்தது. அதெல்லாம் மாறி இப்ப சுமூகம் பிஜேபி அரசு வர்றதுக்கு முன்னாடி இந்தியா இலங்கை எதிரி நாடுன்னு சொல்லுச்சு. எதிரி நாடு இல்ல சார், அது நல்ல ஒரு உறவு இல்ல அப்படிங்கிறது இட் இஸ் a reality. You cannot dispute that. அடிப்படையில் அதை சொல்றீங்க? ஏன்னா பொதுவான குற்றச்சாட்டு காங்கிரஸ் மீது என்ன வைக்கப்பட்டது என்றால், இலங்கையை நட்பு நாடாக பாவிக்கிறாங்க. தமிழக மீனவர் பிரச்சனை மீது காங்கிரஸ் அரசுக்கு அக்கறை இல்லை அப்படின்னு காங்கிரஸ் அரசு மீது குற்றச்சாட்டு இருந்துச்சு. எந்த அடிப்படையில் காங்கிரஸ் அரசுக்கும் அப்போது இருந்த ராஜபக்சே அரசுக்கும் நெருக்கம் இல்லைன்னு சொல்றீங்க? நெருக்கமே இல்ல. அதனாலதான் எவ்வளவு பேர் ஜெயிலுக்கு போறாங்க மட்டுமல்ல, அவர்கள் வந்து தூக்கு தண்டனை கூட கொண்டு வரக்கூடிய நிலைமை ஏற்பட்டதுன்னா அது யூபிஏ அரசாங்கம் ஐசோலேட்டட் கேஸ் சார். இதோட ஒப்பிட்டு பேச முடியுமான்னு தெரியல. எவ்வளவு பேர் நீங்க அங்கெல்லாம் ஜெயில பிடிச்சு போட்டவங்க அப்பப்ப உடனே விட்டாங்களா? அதே போல இன்னொரு சுட்டுக்கொலை செய்யப்பட்டார்கள் என்றால் அவர்கள் ஆட்சி நடந்த போது அதெல்லாம் நடந்து, இப்ப எங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. மாறாக சில விஷயங்கள் நாம நண்பர் தான் தெளிவுபடுத்தணும்.
ஒண்ணு அவங்கள பத்தி சொல்லுகின்ற அந்த போது ஃபேக்ட்ஸ்க்குள்ள அடுத்தடுத்து வரலாம். ஆனா என்னுடைய கேள்வி, ஆட்சிக்கு வந்தால் ஒரு மீனவர் கூட கைது செய்யப்பட மாட்டார் அப்படின்னு நீங்க சொன்ன அறிவிப்புல இருந்து கொஞ்சம் இறங்கி சுடுறது இல்ல, கைது பண்ணா உடனே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற லெவலுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னு எடுத்துக்கலாம். இல்ல அப்படி அர்த்தம் இல்ல சார். இது வந்து இந்த இடியா பச்சைகள்னு சொல்றாங்க பாருங்க, அதுக்கு ஏற்படுத்தியது யூபிஏ கவர்மெண்ட். காங்கிரஸ் 1974 76 பண்ணினது. அதனை வந்து டக்குன்னு அதை முடிவு கொண்டு வர முடியவில்லை. ஆனால் பல விவகாரங்கள்லாம் நிறைய இருக்கு. நான் சில அனுமதி. இந்த பிரச்சனை பற்றி பேசும்போது ஒரு விவாதம் நேரடியாக கச்சத்தீவை மீட்டா அந்த பிரச்சனை எல்லாம் தீந்துரும் அப்படின்னு ஒரு வாதம் ஒரு புறத்தில் சொல்லப்படுது. மறுபுறத்துல கச்சத்தீவு மட்டும் பிரச்சனை இல்லை, கச்சத்தீவும் பிரச்சனை. ஆனால் அதை தாண்டி பேச வேண்டிய பல பிரச்சனைகள், ஆழ்கடல் மீன்பிடிப்பு, இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றாங்க. நேற்றைக்கு அதிமுக எம்பிக்கள் கூட 1500 கோடி ரூபாய் ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு நிதி ஒதுக்கணும் அப்படின்னு அந்த மனுவில் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா இதெல்லாம் மேல இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இன்னைக்கு நம்பி நான் கடலுக்கு போறேன் அப்படின்னு போகக்கூடிய மீனவனின் மனநிலை எப்படி இருக்கு? மீனவனுடைய மனநிலை வந்து கடந்த இப்போ மோடி அரசு வந்ததுக்கு பிறகு, மோடி அரசு வருவதற்கு முன்பு என்ன மாதிரியான காங்கிரஸ் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுல என்ன மாதிரியான சூழ்நிலை இருந்துச்சு, இன்னைக்கு என்ன சூழ்நிலை இருக்கு அப்படிங்கிறத ரெண்டுத்தையும் ஒப்பீடு செய்து பார்க்கும்போது தான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுக்க முடியும். குறிப்பா வந்து மோடி அரசு வருவதற்கு முன்பு கடல் தாமரை மாநாடு நடந்தப்போ வந்து சுஷ்மா ஸ்வராஜ் வந்து மீன்வளத்துறை அப்படின்னு ஒன்று உருவாக்குறேன்னு சொன்னாங்க. அப்போ பல்வேறு விஷயங்கள் வந்து அதனுடைய வெறும் மீன்வளத்துறை உருவாக்குவேன் அப்படின்னு மட்டும் சொல்ல, அதை வந்து ரொம்ப உணர்ச்சி பூர்வமா அந்த மக்களை, மீனவ மக்களுக்கு வந்து பலவிதமான வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. குறிப்பா ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ஒரு ஊமை அரசாக, செவிடான அரசாக இருக்கிறது. குறிப்பாக மீனவர்கள் விவகாரத்தில் நான் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து சோனியா காந்தியை பார்த்து கேட்டேன், நீங்களும் ஒரு பெண் தானே, மீனவ பெண்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு புரியவில்லையா அப்படின்னு வந்து நான் நாடாளுமன்றத்திலேயே கேட்டேன். ஆனா வந்து அவங்கள்ட்ட இருந்து எந்த விதமான பதிலும் இல்லை. இதை வந்து மாநில முதலமைச்சரால் தீர்க்க முடியாது. ஒருவேளை தமிழகத்தை சேர்ந்தவர் ஒருவர் முதலமைச்சர் பிரதமராக ஆனாலும் கூட இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது, மோடியால் மட்டுமே தீர்க்க முடியும் அப்படின்னு சுஷ்மா ஸ்வராஜ் சொன்னாங்க. அதுக்கான தீர்வா வந்து மீன்வளத்துறை அப்படின்னு உருவாக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, பாரதிய ஜனதா கட்சிக்குன்னு ஒரு மீனவர் துறை அப்படின்னு ஒண்ணு கிடையாது அவங்க கட்சிக்குள்ள. அதை முதல்ல உருவாக்குவோம். முரளிதராவ் அவருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் அந்த குழுவை உருவாக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு கடல் இந்தியா, தமிழகம் மட்டுமில்ல இந்தியாவுடைய கடல் பிரச்சனைகளையும் அனைத்து கடலோர மாநிலங்களுடைய பிரச்சனைகளையும் ஆய்வு செய்து ஒரு அறிக்கையை தயார் பண்ணுவோம். அந்த அறிக்கையினுடைய முதல் அம்சமே வந்து இந்த மீன்வளத்துறை தான். ஆனா வந்து அதை கடைசி வரைக்கும் உருவாக்கவே இல்லை. அதை தாண்டி அவங்க சொல்ல மீன்வளத்துறையை உருவாக்கல, ஆனா சொல்லாத வந்து ஆயுஷா உருவாக்குனாங்க, கங்கை சுத்திகரிப்பு அமைச்சகத்தெல்லாம் உருவாக்குனாங்க. எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாக்குறப்பதான் மத்திய அரசு வந்து எப்படி இதை அணுகுதுங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதன் பிறகு மீன்வளத்துறை உருவாக்கல, 2 முறை வந்து கிட்டத்தட்ட அமைச்சரவை மாற்றம் பண்ண பிறகும் கூட உருவாகல. அடுத்தது கடலோர மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய கடல்சார் நிபுணர்களை கொண்டு ஒரு ஆய்வு குழுவை, நிபுணர்கள் குழுவை வந்து உருவாக்குவோம். அந்த குழு என்ன அறிக்கையை கொடுக்குதோ அந்த அறிக்கையின் அடிப்படையில் ஒரு தீர்வை கொண்டு வருவோம் அப்படின்னு பிரதமர் மோடி வந்து ஒரு உத்தரவாதம் கொடுத்தார். அதற்கு இன்னைய வரைக்கும் அந்த குழு அமைக்கப்பட்டதா, அது ஒருவேளை அமைக்கப்பட்டிருந்தால் அதனுடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. முந்தைய காங்கிரஸ் அரசு செய்யல, வாக்குறுதி கொடுத்த ஆட்சிக்கு வந்து பாரதிய ஜனதா அரசு செய்யல அப்படின்னா இது அரசுகளுடைய செயல்பாட்டை தாண்டி வேற ஏதோ ஒரு டிசைன், வேற ஏதோ ஒரு பிரச்சனை உள்ள இருந்துட்டு இருக்கு. அந்த பிரச்சனையை யாருமே அட்ரஸ் பண்ணலன்னு எடுத்துக்கலாமா? இல்ல, ஒருவேளை நீங்க சொல்றது வந்து மீனவர் பிரச்சனையை வச்சு சொல்றீங்க. கச்சத்தீவு பிரச்சனையே வந்து இரு நாட்டு மீனவர்களுக்கு இடையிலான சிக்கல்களை, குறிப்பா மீன்பிடி சிக்கல்களை தீர்க்கணுங்கிறதுக்காகத்தான் 74 ஒப்பந்தமே போட்டாங்க. ஆனா 74 ஒப்பந்தத்துக்கு பிறகு கடந்த 40 ஆண்டுகளா பிரச்சனையை தீர்க்கிறோம்னு சொல்லி போடப்பட்ட ஒப்பந்தம் வெறுமனே பிரச்சனைகளை மட்டுமே கொடுக்குது. ஆனா பிரச்சனை தீர்க்கிறோம்னு சொல்லி 2 நாடுகளும் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுட்டு, அரசாங்க கையெழுத்து போட்டுட்டு மீனவர்கள் 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனையை தீர்த்துக்கோங்கன்னு சொல்றது எந்த வகையிலும் வந்து ஒரு பொறுப்புள்ள அரசுக்கு சரியான பதிலாக இருக்க முடியாதுங்கிறத. திரு கோபண்ணா, காங்கிரஸ் இன்றைக்கு ஒரு மீனவர் சங்கத்தை சேர்ந்த ஒருத்தர் தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்கிறாரு. முந்தைய காங்கிரஸ் அரசை விட பாரதிய ஜனதா அரசு மோசமாக செயல்பட்டு விட்டது அப்படின்னு ஒரு விமர்சனத்தை அவர் முன்வைக்கிறார். ஆனா அந்த விமர்சனத்தில் காங்கிரஸ் மீதும் அவரிடம் ஒரு விமர்சனம் இருக்குது. வேறுபாடுகளை நாங்கள் பார்க்கவில்லை, எங்கள் பிரச்சனை அப்படியே இருக்குன்னு மீனவ மக்கள் சொல்றத நீங்க எப்படி பார்க்கிறீங்க? உங்கள் ஆட்சி வீழ்த்தப்படுவதற்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்படலைன்னு உங்க பதில் வரலாம். ஆனால் இதனுடைய தொடக்கத்தை இட்டவர்கள் நீங்கள் தான் அப்படின்ற விமர்சனத்தை உங்க மேல வைக்கலாமா? இல்ல, பொதுவா இந்த மீனவர் பிரச்சனையில அடிப்படை தன்மையை யாரும் பார்ப்பதே கிடையாது. இது வெறும் அரசியல் தான் நடக்குது. இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று யாருமே விரும்புவதில்லை. அங்கே வந்து மீன் பிடிக்க போவாங்க, கைது செய்யப்படுவார்கள். உடனே ராமேஸ்வரத்தில் உண்ணாவிரத போராட்டம், உடனே இங்கிருந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசுவார், அப்புறம் அவர் கைது செய்யப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். இது தொடர்ந்து நடக்குது.
இப்போ முதலமைச்சர் ஜெயலலிதா 73 கடிதம், மொத்தம் 183 கடிதம் எழுதியிருக்காங்க 2011 அதுல 73 கடிதம் மீனவர் பிரச்சனைக்காக. இதை விட ஒரு வெட்கக்கேடான விஷயம் ஒன்று இருக்க முடியாது. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அடிப்படையில் என்ன பிரச்சனை? நம் கடல் எல்லையில மீன் வளம் குறைந்தது. முதலமைச்சர் கடிதம் எழுதுறது தவறுன்னு சொல்றீங்களா? தவறுன்னு சொல்ல, இவ்வளவு கடிதம் எழுதியும் இந்த பிரச்சனை தீர்க்கப்படலைன்னா அந்த பிரச்சனையின் அடிநாதம் என்னன்னு புரிஞ்சுக்கல. கடிதம் எப்படி தெரியுங்களா இருக்கு? அதுல சில பகுதிகள், சில வாக்கியங்கள் நீக்கப்பட்டு இந்த கம்ப்யூட்டர் டிடிபில திருப்பி அதை அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நடக்குது. நான் 1974 ஒப்பந்தம், 76 ஒப்பந்தம், கச்சத்தீவு கிடைத்தால் மீனவர் பிரச்சனை நான் கேட்கிறேன். ஒரே கேட்கிறேன். நான் ராமேஸ்வரத்துல, தங்கச்சி மடம், எல்லா இடங்களுக்கும் போய் நான் பேசியிருக்கிறேன். மீனவர் பிரச்சனைக்கும் கச்சத்தீவுக்கும் கடுகளவு சம்பந்தம் கூட கிடையாது. இது பிரச்சனையே வேற. என்ன, நமது கடல் எல்லையில் மீன் வளம் இல்லை. என்ன காரணம்னா, இந்த இழுவலை விசைப்படகுகள் 1970களில் பயன்படுத்தி கடல் வளம் அழிக்கப்பட்டது. போட்டு அளவு கடந்த மீன் பிடிச்சு நம்ம பகுதியில் மீன் வளம் கிடையாது. இப்போ மீன் வளம் வேணும்னா, பிடிக்கணும்னா இலங்கை கடற்பகுதிக்கு போகணும். இலங்கை கடற்பகுதி எதுவரையும் போனீங்க? விடுதலை புலிகளுக்கும் இலங்கை இராணுவத்துக்கும் 2009 மே மாதம் போர் முடிந்த பிறகு பிரச்சனைகள் மாறிடுது. அங்கே மீன் பிடிக்கிறதுக்கு தமிழ் மீனவர்கள் அந்த தொழிலுக்கு வந்துட்டாங்க. அங்கே ஒரு அரசாங்கம் வந்துட்டது. கடல் பகுதி அவர் கட்டுப்பாட்டுக்குள் விட்டது. இதனால இந்த மீனவர்கள் அங்கே எல்லை தாண்டி உள்ளே போகிற போது அது 1974 ஒப்பந்தம், 76 ஒப்பந்தத்துக்கு பிறகு இன்டர்நேஷனல் மேரிடைம் பவுண்டரி லைன், கடல் எல்லை, சர்வதேச கடல் எல்லை வகுக்கப்பட்டு விட்டது. கச்சத்தீவு நமக்கு 12 மைல், அவங்களுக்கு 10 மைல் நெருக்கமாக இருக்கிறது. அது புல் பூண்டு முளைக்காத, யாருக்கும் எதுக்கும் பிரயோஜனப்படாத ஒரு பூமி அது. அதை வைத்துக்கொண்டு, அதாவது பிரச்சனையை நேரடியாக அதை அலசியத்துக்கு பதிலாக கச்சத்தீவையே பேசிட்டு இருக்காரு இந்த முதலமைச்சர். சரி, நான் வரேன். அதாவது கச்சத்தீவு பிரச்சனையை பேசுவது ஒரு திசை திருப்பும் செயல் அப்படின்னு கோபண்ணா சொல்றாரு. ஆனா அதை தாண்டி வாழ்வாதாரத்துக்காக கடலுக்கு போன மீனவன் மீன் பிடிக்காம திரும்பி வர முடியாது. அப்ப மீன் எங்க இருக்கோ அந்த திசை நோக்கி அவர் செல்றாரு. அப்ப அந்த இன்டர்நேஷனல் பவுண்டரி அதெல்லாம் தாண்டி அவர் போகும்போது ஒரு கைது நடவடிக்கைக்கு உள்ளாகிறார். அப்ப வாழ்வாதாரத்தை நோக்கி போற மீனவருக்கு போதுமான விழிப்புணர்வு இல்லை அப்படின்னு சொல்றதும் ஒரு நியாயமான கோரிக்கைன்னு பாக்குறீங்களா, திசை திருப்பும் கோரிக்கைன்னு பாக்குறீங்களா? இல்ல, இதுல என்னன்னா, காங்கிரஸும் பிஜேபியும் மீனவர் விஷயத்துல 2 பேரும் ஒரே ஆள் தான், ஒரே குட்டையில உருற மட்டைகள். காமராஜர் சொன்ன வார்த்தையில சொல்லணும்னா, பிஜேபியும் காங்கிரஸும் மீனவர் பிரச்சனை ஒரே கூட்டையில உருண மட்டைகள். அதுதான் என்னுடைய வார்த்தை. என்னன்னா, என்ன விஷயம்னா, அவர் சொல்றாரு இரட்டை மடி வலை, சுருக்கு வலை அப்படின்லாம் சொல்றாரு. அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீன் பிடிக்கிறதுனால பிரச்சனை அப்படின்றாரு. அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் யாரும் எந்த கோபமும் எந்த வருத்தமும் இல்லை. ஏன்னா தொன்று தொட்டு அந்த கடல் பகுதியில பன்னெடுங்காலமாக 2 நாட்டு மீனவர்களும் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் உறவு முறைகள், பெண் கொடுத்து பெண் எடுக்கிற அளவுக்கு உறவுகள் இருந்துகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு தான் இன்றைக்கு அந்த இலங்கையினுடைய அரசு திட்டமிட்டு இலங்கை அரசு எப்படி ஈழ பிரச்சனையில தமிழர்களை மிரட்டியதோ, இலங்கை தமிழர்களை மிரட்டியதோ, அதே போல மீனவர் பிரச்சனையில தமிழ் மீனவர்களை மிரட்டுது. இந்த குரல்ல தான் நீ பேசணும், அப்படி இல்லைன்னா உன் நிலைமை இங்க மாறிடும். அவர்களை மிரட்டுவதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டா இருக்குது. அங்க எந்த மீனவர்களும் ஏன்னா மீன்பிடி முறையில இவங்களுக்குலாம் தெரியாது, மீன்பிடி முறை என்னன்னே தெரியாது. வெளியில உட்கார்ந்துட்டு இவங்க 1000 பேசலாம். மீன்பிடி முறை என்பது ஒவ்வொரு வலைகளும் வெவ்வேறு விதமானது. இழுவலை நம்ம ஃபிஷிங் பண்றது பாட்டம் ஃபிஷிங். சார், இப்ப நண்பர் சொன்னாரு இது அவங்களுக்குள்ள ரொம்ப சுமூகமான உறவு இருக்குன்னு. இன்னும் சொல்ல போனால் இப்ப அதிகாரிகள் அளவுல 2 பேருக்கு நல்ல சுமூக உறவு இருக்கு. இப்ப பிரச்சனையை கிளப்பி விடுறது ஸ்ரீலங்கன் ஃபிஷர்மேன் தான் அப்படின்னு தான் இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் போட்டிருக்கு. நண்பருக்கு அதெல்லாம் தெரியாம சொல்லிடுறேன். 2 நாட்டு மீனவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ரைட்டா? சென்னையில் ஒன்று நடத்தினாங்க, கொழும்புல நடத்தினாங்க, திருப்பி சென்னையில் நடத்துறாங்க. இந்த 3 கட்ட பேச்சுவார்த்தையில் மீனவர்கள், இங்க இருக்கக்கூடிய மீனவர்கள், நாங்கள் 130 நாள்ல இருந்து 120 நாள்ல இருந்து 100 நாள்ல இருந்து கடைசியா இலங்கையில பேசும்போது நம்ம 80 நாள் மீன்பிடிக்கு ஒத்துக்கிட்டோம். நம்ம கேட்கிறோம். அங்க இருக்கக்கூடிய தமிழ் மீனவர்கள் என்ன சொன்னாங்க, 80 நாள் நீங்க கேளுங்க, நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மீனவர்கள் சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகு லஞ்சுக்கு பிரகாரம் அந்த மீட்டிங்ல 80 நாள் நம்ம பேசுறோம். 80 நாள் பேசும்போது என்ன பண்றாங்க, இல்ல முடியாது அப்படின்னு அந்த அதிகாரிகள் சொல்றாங்க. அப்புறம் 60 நாள் நம்ம குறைச்ச உடனே அங்க இருக்கக்கூடிய மீன்வளத்துறை ஒத்துக்குச்சு.
அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் ஒத்துக்கிட்டாங்க அந்த கூட்டத்திலேயே. ஆனா அந்த நாட்டினுடைய சட்ட அமைச்சகம் தான் ஒத்துக்கல. அப்ப எப்படி மீனவர்கள் எங்களுக்கு எதிராக இருப்பாங்க? மீனவர்கள் தெளிவா சொல்லிட்டாங்க. மீனவர்கள் சுமூக தீர்வுக்கு தயாராக இருக்கிறாங்க, ஆனா அரசுகள் தயாரா இல்ல அப்படின்னா ராஜ்ய ரீதியான வேற காரணங்கள் இருக்கு அப்படின்னு சந்தேகத்தை எழுப்புறீங்களா? கண்டிப்பா. ஏன்னா அவங்க வந்து தொடர்ந்து ஒரு காரியத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சீனா உள்ள சொன்னீங்கன்னா இந்த பிரச்சனை என்பது அரசுகளுக்கு ஒரு பிரச்சனையானதான் இருந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு முறையும் அரசுகள் குற்றம் சுமத்தப்படுது, மத்திய அரசு குற்றம் சுமத்தப்படுது, மத்திய அரசு ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப மீனவர்களே தயாரா இருக்கும்போது அரசு ஏன் தயாராக இருக்கக்கூடாது? இல்ல, என்னுடைய கேள்வி, இப்ப மீனவர்கள் இவங்க சொல்லிதான் விடுறாங்கன்னு தெரிஞ்சாக்கா விசைப்படகுகளை இவங்களே சொல்லி விடலாமே. நேர்பட பேசி இடைவேளைக்கு பிறகு தொடரும். ராமசுப்ரமணியன், இந்த டிபேட்ல அரசுகளுடைய பங்கு என்ன அப்படின்னு பேச வேண்டியது ஒரு பெரிய போர்ஷன். அதுக்கு முன்பு திரு கோசுமணி சொன்னது போன்று மீனவர்கள் நாங்க தயாரா இருக்கோம், நாங்க உறவு ரீதியா கலாச்சார ரீதியா ஒன்னாதான் இருக்கோம், நாங்க என்ன முடிவுக்கு வந்தாலும் ஏதோ ஒரு ராஜ்ய காரணத்துக்காக அரசுகள் ஒத்துழைக்க மாட்டேங்கின்றன அவர் சொல்றாரு. இதற்கு பின்பு அரசியல் இருக்குன்னு கோபண்ணா சொல்றாரு. அப்ப அரசின் ராஜ்ய ரீதியான வேறு தந்திரமான நடவடிக்கைகள் காரணமா இல்ல அரசியல் வேணும், இதுல அரசியல் செஞ்சுட்டே இருக்கணும் அப்படிங்கறதுனால இந்த பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கா? சார், இதான் இப்ப வந்து ஆஸ் ஆஃப் நவ் இது வந்து பேசிக்கா வந்து மீனவர்கள் அங்க இருக்கிறவங்க தான் அப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அரசுகள் வந்து சுமூகமான உறவு தான் வேண்டும் என்று விரும்புகின்றன, அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றன. அதை வெளிப்படையாக எல்லாம் தெரிகிறது. இப்ப என்னன்னா அவங்களுக்கு இவங்க மேல என்னென்ன சார்ஜஸ் வருதுன்னு நான் சொல்றேன். ஏன் அவங்க அப்படி அப்போஸ் பண்றாங்கன்னு ஸ்ரீலங்கன் பீப்புள். ஒன்னு, அவங்க ஒரு பாயிண்ட் நீங்களே சொல்லிட்டு இந்த டீப் இது பாட்டம் ஃபிஷிங் அப்படிங்கிற மாதிரி இவங்களை பத்தின சார்ஜஸ் நிறைய கட்டுரைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. 1 2 இல்லை, ஏராளமா வந்துட்டு இருக்கு. ஆரம்ப காலத்திலேருந்து பாட்டம் ஃபிஷிங் அப்படிங்கிறது இவங்க பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். இரண்டாவதாக இந்த ரெட்டமடி வேலை அப்படிங்கிற மாதிரி அதை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் நாட் ஓன்லி ஃபிஷ் எல்லாம் இல்லாமல் இந்த கோரல்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு அதை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மூன்றாவதாக நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இந்த ரெட்டமடை வேலை அப்படிங்கறதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா எந்தெந்த இடத்துக்குலாம் இவங்க தே ஆர் கோயிங், 12 கிலோ மைல்னு சொன்னார், நாட்டிக்கல் மைல். அவர் ஸ்ரீலங்கா உள்ளேயே போறாங்க. எந்தெந்த இடத்துக்கு போறாங்கன்னா கோச்சடை தீவு, நெடுந்தீவு, இரண்ய தீவு, இதுக்கெல்லாம் உள்ள போயிட்டே இருக்காங்க. ஆகவே இவங்க மேல சார்ஜஸ் வச்சு நீங்க தயவு செய்து இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கறது நீங்க விளக்கணும். அது மாதிரி நீங்க வெறும் ஸ்வீப்பிங் கமெண்ட் ஒண்ணு பண்ணக்கூடாது. அடுத்ததாக இந்த அரசாங்கம் ஒண்ணுமே செய்யலைங்கிறதுல தவறான செய்தியாக நான் பார்க்கின்றேன். அதுக்கு நீங்க சொல்றதுக்கு முன்னாடி என்னுடைய கேள்வி, நீங்க சொல்ற அவங்க ரெட்டைமடி வலையை பயன்படுத்துறாங்க, ஒட்டுமொத்தமா மீன் குஞ்சுல இருந்து எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்துடுறாங்க, இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஆனா இது எல்லாமே ஒரு தொழில் என்று எடுத்துக்கொண்டால் என்ன மாதிரியான யதார்த்த பிரச்சனைகள் சிக்கல்கள் வருமோ? ஏன்னா வாழ்வாதாரத்தை தேடி போற மீனவனுக்கு திரும்பி கரைக்கு வரும்போது மீனோட வரணும், இல்லைன்னா அன்னைக்கு அந்த தொழில் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய மீனவருக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்ப்பதுதான் அரசுடைய கடமை. வேறுமனே அவங்க மேல குற்றம் சுமத்திட்டு நீங்க தப்பெல்லாம் பண்றீங்க, அதனால உங்களை கைது பண்றாங்க, அது சரின்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்க இப்ப வந்து என்ன சொல்றீங்கன்னா, இப்ப குற்றத்தை நான் சொல்லல, இது வந்து அவர்கள் மீது வைக்கிற குற்றத்தை விட தொழில் சிக்கல்னு அதை பாக்குறேன். எஸ், அப்படியே வச்சுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க எல்லாம் விளக்கணும், இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு. பட் as far as we are concerned, நாங்க என்ன பண்ணி கொண்டிருக்கோங்கிறது ரொம்ப தெளிவாக நான் சொல்ல விரும்புகின்றேன். ஒன்னு, இந்த டீப் சி ஃபிஷிங் நண்பர் கோபண்ணாவும் குறிப்பிட்டார்கள். டீப் சி ஃபிஷிங்ங்கிறது ஒரு சொல்யூஷன். அந்த சொல்யூஷன் நீங்க பார்க்கணும். அந்த அதுல வந்து டூனா ஃபிஷ்ங்கிறது, ஏன்னா வந்து நான் வந்து வெறும் பிஜேபி பர்சன் ஒண்டி கிடையாது. நான் வந்து கொச்சின்ல எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஃபிஷஸ் எல்லாம் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 5.5 கோடி 6 கோடிக்கு நான் பண்ணியிருக்கேன். எம்படால எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பராகவும் இருந்திருக்கிறோம். அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல எல்லாருக்கும் நாங்க வந்து டீப் சி ஃபிஷிங்க்கு நாங்க ஒத்தாசை செய்யறோம் சொல்றோம். அதுவும் டூனா ஃபிஷிங் அப்படின்னு எடுத்தீங்கன்னா தட் இஸ் a very very valuable one. அதெல்லாம் நீங்க அதுக்கு பண்ணுங்க. நீங்க தயவுசெய்து உள்ள போய் இல்ல அதுக்கான பயிற்சியோ அதுக்கான நிதி கூட எதையுமே செய்யலையே. my dear friend, you have asked me the question, I have to give you answer. See, the point is உங்க ஆன்சர்ல இன்னொரு கேள்வி எழுறனால தான் வருது. இல்ல அதுதான் நான் சொல்றேன். டூனா ஃபிஷிங் சரி, நான் சொல்றேன் கேளுங்க. அந்த சந்தேகத்தை நீங்க கிளாரிஃபை பண்ணுங்க. ஃபிஷிங் அப்படிங்கிறதுக்கு வெறும்னா நாங்க வந்து வெறும் பேச கத்துக்கிட்டாங்க. இல்ல இவங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால காங்கிரஸ் ஆட்சியின் போது என்னென்ன குற்றச்சாட்டுகளை சொன்னார்களோ அதை வந்து சரி செய்வதற்கு இவங்க என்ன நடவடிக்கை கோபண்ணா கேட்டதை நான் பதில் சொல்றேன். அந்த போட் வாங்குறதுக்கு சாங்ஷன் பண்றது 60 லட்சம் ரூபாய். 60 லட்சம் ரூபாய்
அந்த 60 லட்சம் ரூபாயில 30 லட்சம் நாங்க மானியம், நீங்க எதை ஒண்ணும் பண்ணவே இல்ல. 30 லட்சம் நாங்க கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இருக்கிற தொழிலை காப்பாத்துறதுக்கு இல்ல இல்ல இருங்க, நீங்க அந்த தொழிலை காப்பாத்த தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய கேள்வி, டூனா ஃபிஷிங்க்கு சப்சிடில ரேட்ல கொடுக்கிறது எல்லாமே ஏற்கனவே இருந்துட்டு இருக்கு. மாநில அரசினுடைய மீன்வளத்துறை கிட்ட ஒரு பங்கு இருக்கு, இவங்க பயிற்சி கொடுக்குறாங்க, திட்டம் எல்லாம் பேப்பர்ல அப்புறம் இல்லன்னு இருக்கீங்க. காங்கிரஸ்காரங்களுடைய நிலைமையை நான் சொல்றேன். சொல்லுங்க. என்னன்னா 6 பேருக்கு கொடுத்திருக்கோம். அந்த 6 பேர் யார் தெரியுமா? தேவதாஸ். இருங்க சார், மை டியர் ஃப்ரெண்ட், ப்ளீஸ் லிசன் டு மீ. உங்களுக்கு உங்களை பத்தி பேசுற கோபம் வருது. தேவதாஸ் ஒண்ணு, அடுத்தது போஸ், இவங்க 2 பேரும் காங்கிரஸ்காரங்க. மூணாவது சிங்கம், இவங்க காங்கிரஸ்காரங்க. அடுத்தது சேஷு, அப்புறம் எமிரேட், சகாயம். நான் இவங்க எல்லாம் காங்கிரஸ்காரங்க தான் சார். நீங்களே காங்கிரஸ்காரங்க தான். பேசலாம். ஒரே நிமிஷம். நம்ம தொலைபேசி இணைப்புல அந்தோணிமுத்து வந்திருக்கிறார், இந்திய இலங்கை மீன்வளத்துறையினுடைய ஆலோசகர். இலங்கையில் இருக்கக்கூடியவரிடம் சில விஷயங்கள் கேட்கலாம். திரு அந்தோணிமுத்து, வணக்கம். நேர்பட பேசி இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம். இப்ப இந்த விவாதத்துல இங்க இருக்கக்கூடிய மீனவர் அமைப்பு பிரதிநிதியான கோசுமணி ஒரு விஷயத்தை சொல்றாரு. இந்திய மீனவர்களும் அங்க இருக்கக்கூடிய இலங்கை மீனவர்களும் ஒரு சுமூகமான நிலைக்கு போக நாங்க தயாரா இருக்கிறோம், பேச்சுவார்த்தையில சுமூக நிலைக்கு வந்துட்டோம். 60 நாள் அப்படின்னு நாங்க ஒத்துக்கிட்டதை இலங்கை சட்டத்துறை ஒத்துக்கல, இலங்கை அரசு இந்த பிரச்சனை வளர வேண்டும்னு விரும்புது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். யதார்த்த நிலைமை அப்படித்தான் இருக்காங்க. திரு அந்தோணிமுத்து, நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? ஆமா, நான் கேக்குது. நான் அவர் பேசி முடிச்சோன்னு பேசுறேன். இல்ல இது அதாவது இலங்கை அரசாங்கமோ அல்லது அதிகாரிகளோ இந்த பேச்சுவார்த்தையில் தலையிட்டது கிடையாது. அதாவது வடபகுதியில் உள்ள மீனவர்கள், திரு பொன்னம்பல தலைமையில் உள்ள மீனவர்கள் கடந்த 22ஆம் தேதி இலங்கையில் அமைச்சர் அவர்கள் சந்தித்தது மட்டுமல்ல, 3 முறை அவர் காங்கிரஸ்கார ஐயா சொன்னாரு, ஜனவரி மாசம் 2014 27ஆம் தேதி சென்னையிலும், அதன் பின்பு மே மாதம் இலங்கையிலும், பின்பு ஏப்ரல் மாசம் 23 24ஆம் தேதி சென்னையிலும் நடைபெற்ற அனைத்து பேச்சுவார்த்தைகளிலிருந்து பேசப்பட்ட விடயங்கள் என்னவென்றால், இலங்கை மீனவர்கள், அதாவது நாங்கள் யுத்தத்தினால் 30 வருட காலம் அவதிப்பட்டோம், அல்லல்பட்டோம், வாழ்வாதாரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம், உங்களுடைய அத்துமீறல் அதாவது இலங்கை கடலுக்கு வருவதனாலும் தடை செய்யப்பட்ட இந்த ட்ரோலர்ஸ், அதாவது விசைப்படகுகளை பாவிப்பதனாலும் எங்களது மண்ணும் மக்களும் பாதிக்கப்படுகின்றார்கள். எனவே இதை நிறுத்துங்கள் என்று தான் அவர்கள் கேட்டார்கள். ஒன்று, ஒப்பந்த அடிப்படையில் 27ஆம் தேதி ஜனவரி மாதம் 2014ஆம் ஆண்டு செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி அது அமுல்படுத்தப்படவில்லை. காரணம் என்னென்றால் 30 நாள் நாங்கள் விசைப்படகுகளையோ தடை செய்யப்பட்ட உபகரணங்களை பாவிக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் 30 நாள் அல்ல, 3 மணி நேரம் கூட போகவில்லை. அந்த இது போன்ற ஒப்பந்த சரத்துக்களை தமிழக மீனவர்கள் மீறுவதால் தான் இலங்கை கடற்படை அவங்களை கைது செய்து படகுகளை பறிமுதல் செய்துன்னு சொல்ல வரீங்களா? அதுதான் உண்மை சார், அதுதான் உண்மை. சரி, இணைப்புல வந்து பல்வேறு கருத்துக்களை நன்றி திரு அந்தோணிமுத்து. இந்த குற்றச்சாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க கோசுமணி? ஏன்னா இந்த பிரச்சனை பல ரூபங்கள்ல பல கோணங்கள் விவாதிக்கப்பட்டாலும் மையமா வந்து நிக்கிறது ஒப்பந்தங்களை மீறுகிறார்கள், வளங்களை சூறையாடுகிறார்கள் அப்படின்னு ஒரு பகிரங்க குற்றச்சாட்டு மீனவர்கள் மேல வைக்கப்படுது, குறிப்பாக தமிழக மீனவர்கள் மேல. இன்னொன்று சொல்ல போனா அங்க போறவர்கள் யாரும் சாதாரண மீனவர்கள் கிடையாது, பெரிய பெரிய படகுகளை வைத்திருக்கக்கூடிய முதலாளிகள் யாரும் போறதில்லை, மீன்பிடி தொழிலாளர்கள் போறாங்க, அவர்களுக்கு வந்து வாழ்வாதார பிரச்சனைகளை இப்படி சிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பிரச்சனை உங்க பக்கம் தான் இருக்கு. இல்ல, ஒரு விஷயம், இப்ப அந்தோணிமுத்து ஐயா வந்து அந்த குழுல மெம்பர், 2 நாட்டு மீனவர் குழுல மெம்பரு. ஐயா வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிந்து அவர் மறைத்து பேசுகிறார். ஏன்னா அவருடைய சூழல் தான். ஏன்னா அவர் தான் வந்து 60 நாள் வந்து நம்ம பேசினா ஒத்துக்கலாம் அப்படிங்கிறத அவுட் ஆஃப் லஞ்ச் பிரேக்கில் வந்து அவர் பேசினார். நாமளும் 60 நாளுக்கு இது பண்ணோம். அந்த நாட்டினுடைய மீன்வளத்துறையும் ஒற்றுக்கொண்டது, அந்த நாட்டினுடைய மீனவர்களும் ஒத்துக்கொண்டாங்க. சட்டத்துறை மட்டும்தான் ஒத்துக்கலன்னு போயிட்டு வந்த குழு நேரடியாக சொன்னதை தான் நான் இங்கே வந்து பதிவு செய்திருக்கேன். அவருடைய சொல்றதும் அந்த நாட்கள் கணக்கில் அவர் போல நாட்கள் கணக்கில் எப்படி மீன் பிடிப்பது, இழுவலையை பயன்படுத்தாதீங்க, நான் விளக்கம் கொடுத்துறேன். அவங்க வந்து இழுவலையை பிடிக்கிறதுனால மட்டும் அவங்களுக்கு பிரச்சனைன்னு அவங்க சொன்னாங்கன்னா, நாங்க இழுவலையும் ரட்டமடி வலையும் நாங்க விட்டுறோம், நாளையில இருந்து மீன் பிடிக்க அனுமதிச்சிருவாங்களா?
இது வந்து ஒரு சாக்கு போக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த இழுவலையால தான் அவங்களால மீன் பிடிக்க முடியும். ஏன்னா அவங்களுடைய மீன்பிடி முறை என்பது டாப்பர்ல மீன் பிடிக்கிறாங்க. அதனால வந்து அவங்க இந்திய கடல் எல்லைக்குள்ள வந்து மீன் பிடிக்கிறாங்க. நம்முடைய மீன்பிடி முறை வந்து ஆழ்கடல் மீன் பிடிப்பு, அதாவது பாட்டத்துல மீன் பிடிக்கிறோம். அதனால தான் நம்ம அங்க போறோம். இதுதான் யதார்த்த சூழல். நம்முடைய அடியில இருக்கக்கூடிய மீன்களை பிடிக்கக்கூடிய டெக்னாலஜி அவங்க கையில இல்ல. இதான் உண்மை. இதுக்கு பதில் சொல்லணும். இவர்கள் நான் வந்து இவங்க மேல குறை சொல்றதா அர்த்தம் இல்ல. அவங்க நிறைய பேருக்கு சார்ஜஸ் என்னன்னா, இவங்க அந்த ஸ்ரீலங்கன் வாட்டருக்குள்ள போய், அதுவும் குறிப்பாக கோச்சடை தீவு, நெடுந்தீவு, இரண்டை தீவு, இந்த மாதிரி இடங்கள்லாம் போய் பண்ணிட்டாங்களே, இது உண்மையா? அப்படி செய்தால் நியாயமா? கடல் எல்லை பகுதி வெறும் 27 கிலோமீட்டர் உள்ள ஒரு கடல் எல்லை பகுதி. இது ஒண்ணும் 200 நாட்டுக்கு அந்த நாடு 27 இல்ல. நம்முடைய கடல் எல்லை 12, அவங்களுடைய கடல் எல்லை 10. அவ்வளவுதான். நாங்க தயாரா சரியானது சொல்றாங்க. இவர்கள் சொல்லப்படி ஒப்பந்தத்தின்படி விஷயங்களை கடைபிடிப்பதில்லை, சிக்கலை உண்டாக்குறார்கள்னு அரசு மீனவர்கள் மீது குற்றம் சுமத்துது. உங்க பார்வை என்ன? இல்ல, மீனவர்கள் வந்து சிக்கலை உருவாக்குறாங்க. மீனவர்கள் சிக்கலை உருவாக்குறாங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரமே அதுதான். அதனால வந்து அவங்களுக்கு சொந்தமான, அவங்களுக்கு மீன்பிடிப்பு உரிமை உள்ள ஒரு ஏரியாவை அரசாங்கம் வந்து 2 நாட்டு அரசாங்கங்களும் வந்து ஒரு மீனவர்கள்ட்டேருந்து கிட்டத்தட்ட பிரித்து இன்னொரு நாட்டுக்கு கொடுத்துட்டப்ப அவங்க வந்து அந்த உரிமை பறிபோன இதில் வந்து அவங்க கோரிக்கைகளை எழுப்பத்தான் செய்வாங்க. ஆரம்பத்திலேருந்து 74 வந்து அரசியல் வந்து இந்த பிரச்சனையில் வந்து அரசியல் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திரா காந்தி சொல்லும்போது இது ராஜ்ய ரீதியாக இந்த இதை கொடுக்குறோம், இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் காரணங்களுக்காகத்தான் நாங்கள் கொடுத்துருக்கோம்னு சொன்ன பிறகு இதில் அரசியல் காரணங்கள் இருக்கத்தான் செய்யும். இன்னொன்று வந்து மீனவர்கள் பிரச்சனை, இந்த பேச்சுவார்த்தையை வந்து அரசாங்கம் தடுக்குதா, அவங்களுக்கு தலையிடுறாங்களா அப்படின்னு தலையிடுறாங்கிற மாதிரியான ஒரு இதை வந்து கோசுமணி சொன்னார். எனக்கும் கூட அதில் வந்து சந்தேகங்கள் இருக்க தான் செய்யுது. ஏன்னா ஒரு பக்கம் வந்து 2 நாட்டு மீனவர்களும் வந்து பேசி தீர்த்துக்குவாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு, அந்த இலங்கை நாட்டிலிருந்து சொல்றாங்க மீன், அதாவது எல்லை தாண்டி வந்தா 15 கோடி ரூபாய் வந்து நாங்கள் அபராதம் போடுவோம் அப்படின்னு இருங்க, அதை மறுக்கிறாங்க. ஆனா செய்திகள் கசிய சொல்லி முடிச்சிடறேன். 15 கோடி ரூபாய் அபராதம் போடுறேன் அப்படின்னு செய்தி உண்மையா இல்லைன்னு இருக்கட்டும், செய்தி கசிய விடுவதன் நோக்கம் என்ன? இந்த மீனவர்கள் பிரச்சனை வந்து தீராம இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இலங்கை அரசனுடைய கருத்து. இருங்க, நான் சொல்லி முடிச்சேன் சார். அதுதான் வந்து நோக்கம்னு சொல்றேன். ஏன்னா 15 கோடி ரூபாய்ங்கிறது வந்து பொதுவா வந்து எலிக்கு வந்து பூனையை பார்த்து தான் பயம், புலியை பார்த்து பயப்பட போறதே இல்லை. மீனவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து உயிர், அந்த மெயின் சாதனங்கள், இதுதான் முக்கியம். 15 கோடி ரூபாய் வந்து இவங்க அபராதம் போட்டாங்கன்னா அதை பத்தி மீனவர்கள் கவலையப்பட போறது, ஏன்னா நிச்சயமா அதை அவங்களால கட்ட முடியாது. அதனால இந்த மாதிரியான மிரட்டல்களை வந்து இலங்கை அரசு செய்யுது, திட்டமிட்டு இந்த மாதிரியான செய்திகளை பரப்பி மீனவர்களை வந்து பயமுறுத்துதுங்கிறதா என்னோட பார்வை. கோபன், அப்ப இந்த குற்றச்சாட்டு முத்துக்குமார் சொல்றது அரசுகள் இதை செயல்படுத்த விடுவதில்லை அப்படின்னு சொன்னா இது முந்தைய காங்கிரஸ் அரசுக்கும் பொருந்தும் இல்ல? அப்ப வேண்டுமென்றே இந்த பிரச்சனை இருக்கப்பட்டதா? அதான் முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமி எடுத்துக்கொண்ட முயற்சியில ஒரு தடவை இலங்கையில பேசப்பட்ட போது அந்த அங்க இருக்கிற அதிபரோடும் அமைச்சர்களோடும் பேசப்பட்டு, எங்களுக்கு ஒன்றும் இதுல பிரச்சனை இல்லை, 2 நாட்டு மீனவர்களும் ஒரு உடன்படிக்கைக்கு வருவார்களே ஆனால் நாங்கள் அதை செயல்படுத்த தயாராக இருக்கிறோம். இப்போ இங்க மீனவர்கள் மீன்பிடி தொழில் ஆரம்பிச்சிட்டாங்க, இங்கே சில பிரச்சனை இருக்கு. அந்த மீன்பிடி முறை, தமிழ்நாட்டு மீனவர்கள் கையாளுகிற மீன்பிடி முறை, அதாவது இந்த இழுவலை விசைப்படகுகள், பாட்டம் ட்ராலிங், இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது, எங்கள் கடல் வளம் அது முற்றிலும் அழிந்துவிடும். அதனால ஒரு அங்கீகரிக்கப்பட்ட முறையை ஒத்துக்கிட்டா 2 நாட்டு இதுவும் ஒரு உடன்படிக்கை வந்து தமிழ்நாட்டு மீனவர்கள் ஒரு 60 நாளைக்கு அங்கே பேசலான்னு 2-3 பேச்சுவார்த்தை மத்திய அரசு, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு, காங்கிரஸ் அரசு இருந்தபோது இது முயற்சியில தீவிரமாக இருந்து. ஆனால் இல்ல நான் சொல்றேன், அது கிடையாது. அது மாதிரி எல்லாம் இன்னைக்கும் அவர் கோசுமணி எந்த அடிப்படையில் சொல்றாருன்னு தெரியாது. பிரச்சனை உடன்படிக்கை ஏற்படாததற்கு காரணம் அந்த மெத்தட் ஆஃப் ஃபிஷிங், அந்த மீன்பிடி முறைகளில தமிழ்நாட்டு மீனவர்கள் கையாளுகிற முறையை அங்கே இருக்கிற மீனவர்கள், இலங்கையில் இருக்கிற தமிழ் மீனவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அது வந்து எங்கள் வாழ்வாதாரத்தை அழித்துவிடும். எப்படி வாழ்வாதாரம் இங்கே அழிந்து போனதோ அது மாதிரி எங்கள் கடல் எல்லைக்குள் அந்த வாழ்வாதாரம் அழிந்துவிடும் என்கிற காரணத்தினால ஒரு அப்ரூவ்டு மெத்தட் ஆஃப் ஃபிஷிங்கை நம்ம கொண்டு வரணும்னு பேசும்போது அதுதான் பேச்சுவார்த்தை நின்று போச்சு. ஜெயலலிதா அரசு 2011க்கு பிறகு அதுல வந்து தீவிரம் காட்டல, அப்படியே நின்னுட்டு இன்னைக்கு கூட சம்பந்தம் சொல்லியிருக்காரு லீடர் ஆஃப் மீண்டும் தீவிரம் காட்டலன்னு சொல்றீங்க. 2 நாள் ஒரு நிமிஷம் அந்த விஷயத்துல வரேன். மீண்டும் தீவிரம் காட்டவில்லை மாநில அரசுன்னு சொல்றீங்க. இங்க கேள்வி என்னன்னா, இதற்கு முன்பு இருந்த திமுக அரசில் தொடர்ச்சியாக அப்போது முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் கடிதம் எழுதிய போது அதிமுக பொதுச் செயலாளர் இருந்த ஜெயலலிதா விமர்சனம் செய்தார். அவர் கடிதம் மட்டும் எழுதுறாரு. இன்றைக்கு இவரும் கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறார். இதை தாண்டி மாநில அரசில் என்ன செய்ய முடியும்? இல்ல அதற்கு பிறகு கடந்த காலத்தில் 2 நாட்டு மீனவர்களும் சந்தித்து பேசுவதற்கு 2-3 கூட்டங்கள் நடந்து ஏற்பாடு செய்யப்பட்டதை போல மீண்டும் சம்பந்தம் என்ன சொல்றார் எதிர்க்கட்சி தலைவர், அந்த தமிழ் நேஷனல் அலையன்ஸ்,
மறுபடியும் இலங்கை அரசு, இந்திய அரசு, தமிழ்நாடு அரசு, இரு நாட்டு தமிழ் மீனவர்கள் மீண்டும் கூடி பேசித்தான் இந்த பிரச்சனை தீர்க்க முடியுமே தவிர வேறு எந்த வகையிலும் தீர்க்க முடியாது. அதற்கு சொன்ன சஜஷன் பாக் விரிகுடா மேலாண்மை குழு, அதாவது பாக் பே அத்தாரிட்டி என்று ஒன்று அமைக்கப்பட்டு, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி அமைக்கப்பட்டு, இரு நாட்டு பிரதிநிதிகள் அதில் இடம்பெயர்ந்து இந்த பிரச்சனையை வந்து நாள்தோறும் பிரச்சனை இல்ல, இந்த பேச்சுவார்த்தைக்கான சாத்தியக்கூறுகள் நான் கேட்கிறேன். அவர் டீப் சீ ஃபிஷிங் பேசுகிறார்களே, தமிழ்நாட்டு மீனவர்கள் ஒரு ஃபிஷிங் மெத்தடுக்கு ஆட்பட்டுட்டாங்க. அவங்க வாழ்வாதாரத்தை அந்த மெத்தடில் தான் அவங்க வாழ்வாதாரமே இருக்கு. இந்த பின்னணியில இந்த பிரச்சனையை அணுகி இது எப்படி தீர்ப்பது பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்புகள் முத்துக்குமார், 2 நாடுகளிலும் அரசுகள் மாறி இருக்கு. இந்தியாவிலையும் மாறி இருக்கு, இலங்கையிலையும் மாறி இருக்கு. ஆனா மீனவர்கள் மீது வைக்கப்படுற குற்றச்சாட்டு அது அப்படியே தான் இருக்கு. காங்கிரஸ் அரசும் சொன்னாங்க இவங்களோட மெத்தட் ஆஃப் ஃபிஷிங்ல பிரச்சனை, அதுதான் இந்த பிரச்சனைக்கு சுமூக தீர்வு இல்லைன்னு. பாரதிய ஜனதா அரசும் இன்றைக்கு அதை தான் சொல்லி கொண்டிருக்கிறது. ஆனால் மீனவர்கள் எங்க மெத்தட் ஆஃப் ஃபிஷிங்ல பிரச்சனை இல்லை, இவர்களுக்குள்ள ஏதோ ஒரு ராஜ்ய ரீதியிலான ஒரு முடிவு என்பது இருந்து கொண்டே இருக்குது, இந்த பிரச்சனையை வளர விடாம பார்க்கிறதுக்குன்றாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, ராஜ்ய ரீதியிலான உறவு காரணமாக தான் இந்த பிரச்சனை வந்து இவ்வளவு காலத்துக்கு தீர்க்கப்படாமலே இருக்கிறது அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான மாற்று பார்வையும் இல்லை. அதுதான் உண்மை. இந்த அரசு பதவியேற்ற பிறகு இந்த விஷயத்தில் மிக தீவிரமாக ஆரம்ப காலத்திலிருந்து ஆர்வமாக இருந்த சுஷ்மா ஸ்வராஜ் என்ன சொன்னாங்கன்னா, சரியாக ஓராண்டுக்கு முன்னாடி இந்த கச்சத்தீவு ஒப்பந்தத்தில் மிகப்பெரிய ஒரு சட்ட ஒழுங்கு மீறல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எப்போன்னா அதிமுக எம்பிக்கள் நேற்று பார்த்தாங்களே, அதே போல் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை போயிட்டு சுஷ்மா ஸ்வராஜை பார்த்து சொன்னப்போ கச்சத்தீவு ஒப்பந்தத்தில் பெரிய ஒரு சட்ட மீறல் இருக்குது, நியாயமாக நாடாளுமன்றத்தில் எப்படிலாம் அதை முறைப்படி கொண்டு வரணுமோ அதெல்லாம் செய்யவே இல்லை அப்படிங்கிறத வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாங்க. அதே போல கடந்த காலங்களில் காங்கிரஸ் கட்சி 65 ஆண்டுகளமாக என்னென்ன தவறுகள் எல்லாம் செய்தார்களோ அதையெல்லாம் நாங்கள் சரி செய்வோம் அப்படின்னு சொன்னவங்க அந்த சட்ட மீறலை சரி செய்யறதுக்கான எந்த விதமான நடவடிக்கைகளையும் எடுக்கலை அப்படிங்கிறது தான் வந்து அதுதான் இந்த பிரச்சனை இன்னமும் தீராமலேயே இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம். அதை தாண்டி இந்த விஷயங்களை வந்து தமிழக மீனவர்கள், இந்திய மீனவர்கள்னு இந்த மத்திய அரசு பார்க்கறதும் கூட இதுக்கு ஒரு காரணமாக இருக்குங்கிறது என்னுடைய சந்தேகம். ஏன்னா சமீபத்தில் வந்து ஒரு 4 மீனவர்களுக்கு வந்து தூக்கு தண்டனை வந்து இலங்கை 4 பேருக்கு இலங்கை உச்ச நீதிமன்றத்தில் தூக்கு தண்டனை விதிச்சாங்க. அப்போ அதுக்கு வந்து மேல்முறையீடு செய்யணும். இப்போ மேல்முறையீடு செய்யும் போது மத்திய அரசு இந்திய மீனவர்கள் அவங்கள பார்க்கல, தமிழக மீனவர்கள்னு பார்த்து தமிழக அரசுகிட்ட தான் வந்து வழக்கு மேல்முறையீட்டு நிதினு 20 லட்சம் ரூபாய் வந்து கேட்டாங்க. அப்போ தமிழக அரசும் கொடுத்தது. அதன் பிறகு அந்த வழக்கு நடக்கல. இருந்தாலும் கூட இந்திய அரசு மீனவர்களை வந்து இந்திய மீனவர்களை பார்க்காம தமிழக மீனவர்களா பார்க்குது. இந்திய மீனவர்களா பார்த்து நடவடிக்கை எடுத்தா நிச்சயமா இந்த பிரச்சனைகள் வந்து தீர்வு கேட்டு வரேன். மெத்தட் ஆஃப் ஃபிஷிங்ல பிரச்சனை, மீன் பிடிப்பதுல பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது இருவரும் ஒரே தொழிலை செய்யக்கூடியவர்கள், இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழக மீனவர்களும் சரி, இங்க இருக்கக்கூடிய தமிழக மீனவர்களும் சரி. அப்படி இருக்கும்போது நீங்க உங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்கலாம்ல. இந்த மெத்தட் ஆஃப் ஃபிஷிங்ல மாற்றிக்கொள்வதோ இல்ல ஒரு தொழில்முறை மாற்றங்களுக்கு உங்களை உட்படுத்திக் கொள்வதற்கும் நீங்க தயாராக இல்லையா? கண்டிப்பா. அதாவது இல்ல, நான் சொல்றது இந்த ஆழ்கடல் மீன் பிடிப்புங்கிற அந்த கான்டெக்ட்ல இருந்து சொல்றேன். அதுதான் ஒரே தீர்வு அப்படின்னு சொல்றாங்க. ஆழ்கடல் மீன் பிடிப்பு என்பது வந்து ஒரு சரியான பார்வையா மத்திய அரசுகள் பார்க்குறாங்க, மாநில அரசு கூட அதுதான் ஒரு தீர்வுன்னு நினைக்கிறாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, இது வந்து மீனவர்களை மீன்பிடி தொழிலிருந்து விரட்டி, எப்படி மோடி அரசு இன்றைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு எல்லா துறைகளும் கதவு திறந்து விடுகிறதோ, அதே போல மீனவர்களுடைய மீன்வளத்துறையையும் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு கதவு திறந்து விடுற வேலை தான் இந்த ஆழ்கடல் மீன் பிடிப்பு அப்படின்றது. ஏன்னா ஆழ்கடல் மீன் பிடிப்பு என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய விசைப்படகுகளை வச்சு மீன் பிடிச்சிட முடியாது. இந்த ஆழ்கடல் மீன்பிடி டியூனாக்காக மீன் பிடிக்க போகணும்னா, சூறை மீனை பிடிக்க போகணும்னா கண்டிப்பாக அந்த விசைப்படகு 1 கோடி ரூபாய் ஆகும். அந்த படகை கட்டுவதற்கு மட்டுமே. எந்த மீனவர் 1 கோடி ரூபாய் வச்சிருக்கான்? நீங்க சொல்றது அப்ப கார்ப்பரேட் கம்பெனிக்காரருக்கும் இந்தியாவுடைய பெருமுதலாளிகளும் வந்து மீன்பிடி தொழில உள்ள வரணும்னு சொல்ல வரதுக்கா? அதுக்காக தான் மீனாகுமாரி கமிட்டியை கொண்டு வந்தாங்க. நாங்க போராடி இன்னைக்கு தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறோம். அப்போ வெளியாட்கள்லாம் உள்ள வருவதற்கு வாய்ப்பை வந்து ஏற்படுத்துவதற்காக தான் இந்த வந்து டீப் சீ ஃபிஷிங்னு சொல்றோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வந்து இவங்க 60 லட்சம் ரூபாய் நாங்க கொடுக்குறோம், 30 லட்சம் ரூபாய் மானியம், 30 லட்சம் ரூபாய் வங்கி கணக்கு, வங்கியில வந்து கடன் கொடுக்குறோம். எந்த மீனவருக்கு வந்து வங்கி வந்து கடன் கொடுக்குது? ஒரு மீனவருக்கு வாங்கி கொடுத்துற சொல்லுங்க பார்க்கலாம். முடியவே முடியாது. இது ஒரு கண்துடைப்பான ஒரு விஷயம். இது கண்துடைப்பான ஒரு விஷயம். 5 பேருக்கு விட்டா போதுமாங்க. என்ன 5 பேராக வாழ்க்கை? 5 பேராக வாழ்க்கை? எத்தனை பேர் இருக்காங்க? லட்சக்கணக்கான மீனவர்கள் இருக்காங்க. 5 பேருக்கு அவர் கேட்ட கேள்வியோட என்னோட கேள்வி சேர்த்து நீங்க பதில் சொல்லுங்க. டீப் சீ ஃபிஷிங் இதெல்லாம் ஒரு தீர்வு, அதாவது பிரச்சனை பெரிதாக இருக்கும்போது ஒரே ஒரு வரியில டீப் சீ ஃபிஷிங் தீர்வாயிரும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க.
ஆனா இதுவரைக்கும் படிச்ச செய்திகள்ல ஒரு இடத்துல கூட இவங்க மீன் பிடிக்கிற அதே பகுதியில பெரிய பெரிய நிறுவனங்களுடைய பெரிய பெரிய டிராவல்ஸ் மீன் பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. அவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்துச்சு, இல்ல இந்திய கோஸ்ட் கார்டு அவர்களை சிறைப்பிடித்ததுன்ற ஒரு செய்தி இதுவரை பார்க்கல. இது போன்ற சிறிய அளவிலான மீனவர்கள், இவர்களுக்கு சிறிய அளவில் இருக்கிற மீனவர்கள் இருக்கிறாங்க. ஆனா ஓரளவுக்கு இருக்கக்கூடிய இந்த மீனவர்கள் தான் தொடர்ச்சியா தாக்குதலுக்கு உள்ளாகும் போது கார்ப்பரேட்டைஸ் பண்றதுக்கான முயற்சி அரசுகள் செய்துன்ற குற்றச்சாட்டை எப்படி மறுப்பது? இல்ல அப்சல்யூட்லி இட் இஸ் ராங். ஒரு விஷயம், நண்பர் எப்ப பார்த்தாலும் சுஷ்மா ஸ்வராஜ் பத்தி ஏதோ பேசி கொண்டிருக்கின்றார். இல்ல இருங்க சார், அவங்க வந்து இருங்க, நீங்க பேசியாச்சு. அடுத்தது சுஷ்மா ஸ்வராஜ் அவங்க வந்து இப்ப ரொம்ப சீரியஸா அவங்க தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால definitely she will find a solution for that. அப்புறம் 31ஆம் தேதி ஒரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எல்லா எம்பிசியும் அழைத்து கொண்டு செல்லுகின்றார். அங்க வந்து ஒரு there is going to be a very positive discussion about it. அதனால இரண்டாவது பாயிண்ட். மூணாவது, நாம டீப் சி ஃபிஷிங் மட்டும் சொல்லல, டூனா ஃபிஷிங் மட்டும் சொல்லல. அது ரொம்ப டெஃபினட்டா ரொம்ப ப்ராஃபிட்டபிள் ஒன். அதை மட்டும் நான் பேசல. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்றேன். சின்ன மீன் துறைமுகங்கள்லாம் நான் கொண்டு வருவதற்காக முயற்சிகள் ஸ்டேட் கவர்மெண்டோட பண்ணிட்டு இருக்கேன். இப்ப 1520 கோடி, அதை பிரேக்கப் தெரியலன்னா கூட இதுவும் உண்டு. அது என்ன நடனா நான் சொல்லுகின்றேன். வாலி நோக்கம் பகுதி, மூக்கையூர் துறைமுகம், குந்துக்கால் பகுதி, தொண்டி பகுதி, இங்கெல்லாம் சின்ன துறைமுகங்கள் ஜெட்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற சிறு ஃபிஷர்மேன் சொல்றாங்களே, அவங்களுக்கு உதவி செய்வதற்காக இதெல்லாம் செய்யறாங்க. அப்புறம் இந்த பிரச்சனைகள் வாங்க. ஏன்னா நான் வந்து டூனா ஃபிஷிங் மற்றும் டீப் சி ஃபிஷிங் இதெல்லாம் மீனவர்கள் நீங்க செய்யற நலத்திட்டங்கள், அதை சொல்ல வரல. நம்ம பிரச்சனை அடிப்படை பிரச்சனை. அப்புறம் அவர் சொன்னார்னா நேரடியான கேள்விக்கு வரேன். இன்னைக்கு கிளம்பி போகக்கூடிய ஒரு பஸ் கண்டக்டர் நிம்மதியாக நான் திரும்பி வருவேன் நம்பிக்கையோட போறார். அப்படி இன்றைக்கு நான் கடலுக்கு போறேன், நான் கைது செய்யப்படாமல் வீட்டுக்கு திரும்பி வருவேன்னு மீனவனுக்கு நம்பிக்கை ஏற்படுத்த இந்த அரசு என்ன செய்ய போகுது? அதாவது முக்கியமான பாயிண்ட். இப்ப ஒரு பாயிண்ட், இவங்களுக்கு ஜிபிஎஸ் என்கின்ற ஒரு கருவிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவங்க அதை யூஸ் பண்றாங்களா? அவங்க கிராஸ் பண்ணி போக கூடாதுன்னு சொன்னா இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாத ஆட்கள் நான் சொல்ல முடியாது. ஜிபிஎஸ் கருவி இவங்கள்ட்ட இருக்கு. அதனால when they are crossing the international maritime border, they know very well they are doing it. ஆகவே ஜிபிஎஸ் கொடுத்துருங்க. ஒண்ணு. இரண்டாவதாக என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 முக்கியமான விஷயங்கள். இதுல என்னென்னலாம், சாகர் மாலா திட்டத்தை பத்தி அவரும் பேசினாரு. இதுல படகு வாங்குறதுக்கு பணம், அப்புறம் லோனு, அப்புறம் குளிர்பதன கிடங்கு. விரிகுடா கடலின் குறுகிய அந்த பகுதி, எல்லை பகுதி இருக்குல்ல, கடற்பகுதி, அதுதான் பிரச்சனை காரணம். அதனால இதற்கு எல்லைகள் வந்து மீனவர்களால் வகுக்க முடியல. இவர் சொல்ற ஜிபிஎஸ் பொசிஷனிங் சிஸ்டம்லாம் வந்து அவர்கள்லாம் வந்து அந்த மாதிரி வளர்க்கப்பட்ட பாரம்பரியமாக காலங்காலமாக நாம வந்து மீன் பிடிச்சிட்டு வந்தோம். இப்போ வந்து கடல் எல்லை வகுக்கப்பட்ட பிறகு பிரச்சனைகள் இருக்கு. இப்போ என்னன்னா, இவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும், அங்கே இருக்கிற இலங்கையில் இருக்கிற தமிழ் மீனவருடைய வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்கணும். ஏன்னா நம்ம இரு நாட்டு மீனவர்கள் நலன் கருதி ஒரு பொதுவான ஒரு உடன்படிக்கைக்கு வரணும். ஏற்கனவே எடுத்த முயற்சிகள் இருக்கு. அந்த முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு ஆண்டுக்கு 80 நாட்கள் ஒரு அப்ரூவ்டு ஃபிஷிங் மெத்தட் மூலமாக இந்த மீன்பிடி கருவிகளை நாம் பயன்படுத்துவேமே, ஆனால் அதற்கு தமிழக மீனவர்கள் ஒத்துக்கொண்டால் இந்த பிரச்சனை தீர்வு செய்யப்படும். ஆனால் சில அரசியல் கட்சிகள், அதிமுக உள்ளிட்ட, பாஜக உள்ளிட்ட இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தயாராக இல்லை. காங்கிரஸ் கடந்த காலத்தில் தீர்த்துக்கலாம். இவர்களுக்கு வந்து காங்கிரஸ் கடந்த காலத்தில் தீர்த்துக்கலாம். நாங்க முயற்சி எடுத்தோம். நேர கடந்து போயிட்டு இருக்கோம். 2009 போருக்கு முன்னால் எந்த முயற்சியும் வெற்றி பெறாது. ஏன்னா அங்க வந்து அந்த பகுதியே வந்து விடுதலை புலிகளுடைய ஆதிக்கத்தில் இருந்தனால எந்த உடன்படிக்கையும் நாங்க செய்ய முடியாது. 2009 பிறகு 10க்கு பிறகு வந்து எல்லாம் வந்து மீனவர்கள் சுடப்பட்ட ஒரு இதெல்லாம் கிடையாது. அப்பவும் நடந்திருக்கு, சுடப்பட்டதும் நடந்திருக்கு, கைதும் நடந்திருக்கு. 2009 வரைக்கும் நடந்திருக்கு. நான் சொல்றேன், பாஜக ஆட்சியிலும் மீனவர்கள் கொல்லப்பட்டார்கள். இதுவரை சுடப்பட்ட சம்பவங்கள் நடக்கல. கச்சத்தீவு 2003ல அது அன்னைக்கு 2009 14 வரைக்கும் மீனவர்கள் சுடப்பட்ட சம்பவம் கைது நடந்திருக்கு. நம்ம அதுக்குள்ள விவாதிக்க நேரம் இல்ல. ரொம்ப சுருக்கமா என்ன தீர்வை நீங்கள் எதிர்பார்க்கிறீங்க? ரொம்ப சுருக்கமா. அதாவது
நாங்கள் வந்து தமிழக மீனவர்கள் தெளிவாக இருக்கோம். நாங்கள் வந்து பாரம்பரியமான முறையில் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து டெக்னாலஜி ஃபிஷிங் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படவே இல்லை. இன்றைக்கி வந்து உலக நாடுகள், பல்வேறு நாடுகள் பயங்கரமாக ஹை லெவலில் வந்து ஆஸ்திரேலியா, வியட்நாம், ஜப்பான் போன்ற நாடுகள்லாம் ஹை டெக்னாலஜி. இன்றைக்கி வந்து எந்த இடத்துல மீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேட்டலைட் ஃபிஷிங்காக வந்து இருக்குது. ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரியான மீன்பிடி முறைகளே இல்லை. அதனால் நம்முடைய பாரம்பரியமான முறையில் தான் நம்ம இன்றைக்கி மீன் பிடிச்சிட்டு இருக்கோம். அதனுடைய சூழல் தான் இன்றைக்கி இருக்குது. இவங்க சொல்லக்கூடிய வந்துட்டு டீப் சீ ஃபிஷிங் வந்து ஒரு துறைமுகங்களை பற்றி பேசினேன். அது ஒண்ணுமே இல்லைங்க. அதெல்லாம் வந்து ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரு சாதாரண வேலை, ஒரு மத்திய அரசு செய்யக்கூடிய ஒரு சாதாரண வேலைகள். எங்களை பொறுத்தவரைக்கும் 2 நாட்டு மீனவர் இல்லங்க, இருங்க ஒரு நிமிஷம், டைம் இல்ல, நீங்க விடுங்க. என்ன பிரச்சனைனா, இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரே ஒரு வழி, 2 நாட்டு மீனவர்கள் வந்து உட்கார்ந்து பேசுறோம் இல்லையா? 2 நாட்டு மீனவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு 2 நாட்டு மீனவர்கள் மட்டும் பேசினா போதாது. இதை வந்து 2 நாட்டு அரசும் உட்கார்ந்து பேசணும். அரசும் உட்கார்ந்து பேசணும். அதற்கு ஒரு சட்டபூர்வமான அங்கீகாரத்தை கொடுக்கணும். நிச்சயமாக மாநில அரசுக்கு நீங்க உத்தரவாதம் தந்திருக்கிறார்கள். நாங்க இந்த பிரச்சனைகளை உங்களோட நாங்க பேசுவோம், உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் பேசியிருக்காங்க. டெஃபினட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் as well as ஸ்டேட் கவர்மெண்ட் in consultation with the fishermen solutions. 2 நாட்டு அரசும் 2 நாட்டு மீனவர்களும் உட்கார்ந்து பேசி சட்டபூர்வமான நடவடிக்கை நடந்தா மட்டும் தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு. ஃபைன் எல்லாத்தையும் சின்ன நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் சொன்னது போன்று நிகழ்ச்சியின் முடிவிலும் ஓயாத அலையை போன்று மீனவர் பிரச்சனை ஓயாமல் இருக்கக்கூடாது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேசு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல